கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை கடந்து நாம் போகிற ஒவ்வொரு பாதையும் சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு அனுமதித்த பாதை என்று எண்ணி அதை சந்தோஷமாய் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற பிரகாரம், நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் எல்லாம் நடப்பது இல்லை. ஏனென்றால் ஏசாயா சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. தேங்காய் கேட்டா மாங்காய் கொடுப்பார், மாங்காயை கேட்டா தேங்காய் கொடுப்பார். எத்தனை பேர் தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலே மன ரம்மியமாய் இருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் எத்தனை பேர் பிரியமாய் நடக்கிறோம்? கர்த்தர் என்ற வாழ்க்கையிலே அனுமதித்த இந்த பாதையிலே நாம் மன ரம்மியமாய் இருப்பேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எதற்காய் அழைக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் லக்கை நோக்கி தொடருகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு லெக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த லெக்கு என்ன? நித்திய ஜீவன். அப்படியானால் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையிலே நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களும் அது நல்ல போராட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தின் மத்தியிலேயும் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் கடந்து போக வேண்டும். விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றியும் அவர் தம்முடைய தீர்மானத்தின்படி, தீர்மானம் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, ஒரு யோசனையை, ஒரு காரியத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உருவாகும் முன்னே உங்களை குறித்து அவர் தம்முடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்திலே கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படியானால் வரும் காரியங்களை குறித்து கேள் என்று சொன்னால், நீங்கள் கேட்கும் போது உங்களை குறித்து தம்முடைய புத்தகத்தில் அவர் எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு எடுத்து காட்டுகிற தேவன். அதனால்தான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படியானால் நாம் கேட்கும் போது, ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு என்ன செய்யும் காட்டும் என்று கேட்கிற போது கர்த்தர் நமக்கு அவருடைய வழியை காட்டுவார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் தேவ சித்தத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். சவுல் சந்திக்கப்பட்ட போது சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். இப்படியே நீ நேர் தெருவுக்கு என்ன செய், போ,
நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுப்பினார். அனனியாவோடு கூட கர்த்தர் பேசினார். இன்ன இடத்திலே சவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Praise the Lord. நீ இன்னென்ன விதமாய் நீ அவனுக்கு சொல் என்று சொன்னபோது Praise the Lord, அவன் அதை கேட்டுக்கொண்டார். ஆமென். மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்னார், ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் இவனை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து இருக்கிறார். ஆமென். அந்த தீர்மானத்தின் படிதான் கர்த்தர் நம்மை நடத்துவார். எடுத்துக்காட்டாக தாவீதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் கடைசி மகன், கடைக்குட்டி. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? வீட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாய் அவன் வனாந்தரத்தில் இருந்தான். ரெண்டு வாழ்க்கை உண்டு. ஒன்று சுகபோகமான வாழ்க்கை, மற்றொன்று வனாந்தர வாழ்க்கை. மற்றொன்று என்ன வாழ்க்கை? வனாந்தர வாழ்க்கை என்பது வெறுமையான ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தரோ தாவீதோடு கூட இருந்தார். யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் சிநேகித்தார். தாவீது யோனத்தானை தன் உயிரை போல அவன் சிநேகித்தான். அல்லேலூயா. ஆனால் யோனத்தான் சுகபோகத்தை விரும்பினான். அரண்மனை வாழ்க்கையை விட முடியவில்லை. அவன் அரண்மனைக்கு கடந்து போனான். தாவீதோ வனாந்தரத்துக்கு அவன் திரும்பினான். ஆமென். இவ்விதமாய்த்தான் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய தாசர்களை கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. 17வது வயதிலே அவன் வீட்டை விட்டு வெளியேறினவன். ஆமென். 40வது வயதிலே ராஜாங்கத்திலே வந்து அமர்ந்தான். அல்லேலூயா. ஆனாலும் ராஜாங்கத்திலே இருந்தாலும் அரண்மனையிலே அவன் வாழ்ந்தாலும் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான், தெய்வ பயம் உள்ளவனாய் அவன் வாழ்ந்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். சுரமண்டலம் வாசிக்கிறதிலே அவன் தேறினவனாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பை அவன் விலங்கினால் கட்டப்பட்டவனாய் சிறைச்சாலை வாழ்க்கை மேற்கொள்ளுகிறவனாய் இருந்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோசேப்புடைய தரிசனம் வேறு, மற்ற சகோதரர்களுடைய தரிசனம் வேறு. குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்காக நீ காத்திரு. அல்லேலூயா. அவன் தகப்பனோடு கூட இருந்தான், தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தான், தகப்பனை அதிகமாய் நேசித்தான். எத்தனை பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகள், எத்தனை பேர் தாயை கனம் பண்ணுகிற பிள்ளைகள். யோசேப்பும் பென்னியும் என்னும் யாக்கோபுக்கு பக்கத்திலேயே அவர்கள் உட்கார்ந்திருந்தார். தான் எதை புசித்தானோ அதை தன் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவன் நடத்தினான். யோசேப்பை பலவர்ண அங்கியை தரித்து அவனை அழகு பார்த்தார். பலவர்ண அங்கி என்பது ராஜகுமாரர்கள் தரிக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். அப்ப ராஜகுமாரர்களாக அவர்களை பார்க்கும்படியாய் பலவர்ண அங்கியை அவனுக்கு தரித்து அவனை அழகு பார்த்தான். ஆனால் இந்த யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் அண்ணே, ரூபண்ணே, சிமியோன்னே, லேவினே, நல்லா இருக்கானே, எப்படின்னு இருக்கு, கிழமை எடுத்து கொடுத்தார்.
வசனம் இல்ல, உங்களுக்கு உனக்குன்னா எல்லாம் செய்வாரா? Praise the Lord. மாத்திரமல்ல, சகோதரமார்கள் செய்யக்கூடிய தவறுகளை குற்றங்களை தகப்பனிடத்தில் வந்து என்ன செய்வான்? சொல்லிக் கொடுப்பான். இதனாலே சகோதரமார்கள் யோசேப்பை பகைத்தார். ஆமென். இந்த சூழ்நிலை கடந்து போகிற போது கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். 11 அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளுக்கு முன்பாக தாழ விழுந்து அவைகள் பணிந்து கொண்டது. இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் அண்ணே, நான் இப்படி கண்டேனே அப்படின்னா, ஏண்டா நாங்கள் எல்லாரும் உன்னைய வந்து வணங்குவோமோ என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் அவனை பகைத்தார். பணத்தை கண்டவன் பேசாம அமைதியா இருக்கான், சும்மா இருக்க மாட்டாம என்ன செஞ்சிடறான்? அண்ணமார்ட்ட சொல்லிடுறான். மாத்திரமல்ல, அடுத்த ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை கண்டு அது விழுந்து என்னை பணிந்து கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. அதை கேட்டபோது இதை போய் தகப்பட்ட போய் பத்த வச்சிட்டாங்க. சொல்லி கொடுத்தோன்னா சொன்னா, நானும் உன்னுடைய தாயாரும் உன்னை வணங்குவோமோ என்று யோசேப்பை கட்டிந்து கொண்டான். ஆனாலும் அவன் கண்ட சொப்பனத்தை தன் மனதிலே வைத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சொப்பனம் காண்கிற போது அது நிறைவேறும் என்கிற ஒரு சபலத்தனம், ஒரு அற்ப ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? யாக்கோபு சொல்லுகிறான், பட்சணங்களை எடுத்துக்கொண்டு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு நீ உன் அண்ணன்மாருக்கு கொடுத்து சுகசேம நலன்களை விசாரித்து வா என்று அனுப்பினான். அதுதான் யாக்கோபுக்கு யோசேப்பை பார்க்க முடிந்த கடைசி நேரம். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுது அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம் நினைச்சு போனான். ஆனா அவனுடைய நினைவின்படி கர்த்தர் அவனை நடத்தவில்லை. அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் வர வேண்டும் என்பது யோசேப்பை குறித்ததான ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் எதையும் வெளிப்படையாய் ஓப்பனாய் வெளியரங்கமாய் கர்த்தர் சொல்லுகிற தேவன் அல்ல. சொப்பனத்தை காண்பித்தார். 11 சகோதரமார்களும் தன்னை வணங்குவார்கள் என்கிறதை காண்பித்தார். ஆனா எப்படி உயர்த்துவார், எப்படி மேன்மைப்படுத்துவார் என்கிறதான வழியையோ காரியத்தையோ ஒன்றும் கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. அதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்ப இவனை கண்டபோது சகோதரமார்கள் சொன்னார்கள், சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொன்று போடுவோம். இவனை கொன்று போட்டால் இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம் என்றார்கள். தன் சகோதரனை கூட கொலை செய்கிறதற்கு அந்த சகோதரமார்கள் எழுப்பினார்கள். ஆமென். ஆனால் ரூபன் சொன்னா, என் அப்பா இளையவனுடைய ரத்தப்படியை நாம் என்ன செய்யக்கூடாது, வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவனை ஒரு குழியிலே என்ன செய்தார், போட்டார். தப்புவிக்கும்படியா ரூபன் செய்த காரியம். குழியிலே போட வேண்டும் என்கிற ஆசை ரூபனுக்கு இல்லை. ரூபனுக்கு இல்லை. ஆனால் இவருடைய கையில் இருந்து தப்புவிக்கும்படியாய் யோசேப்பை ஒரு குழியிலே போட்டார். எல்லாரும் கொண்டு வந்த பதார்த்தங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் என்ன செய்தார், 10 பேரும் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார். குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி யார் அனுப்புறாங்க, ரூபன். ரூபன் தான் எல்லார காட்டிலும் வயது சென்றவன், மூத்தவன். இப்ப மூத்தவனை பார்த்து இந்த இவங்க பூரா என்ன செய்யறான், வேலை வாங்குறேன். இப்ப அவன் தண்ணீர் எடுக்கிறதுக்காக போன போது குழியிலிருந்து அவனை எடுத்து மீதியாகியவர்கள் அந்த வழியாய் வரும்போது இஸ்மவேல் கைகளிலே அவனை
விற்று போட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதான் சொப்பனமா? என்னை வணங்குவார்கள் என்று எனக்கு சொப்பனம் தந்தீரே, 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கும் என்று சொன்னீரே, ஆனால் அப்படி எனக்கு என்ன செய்யவில்லை, நடக்கவில்லையே என்று அவன் புலம்பி இருந்திருப்பான், அழுதிருப்பான், கண்ணீர் வடித்திருப்பான். ஆண்டவரே, நான் உலகத்திலே ஜீவனோடு இருக்கிறதை காட்டிலும் உம்முடைய கையால் நான் இறந்து போனால் நலமாயிருக்கும் என்று கூட யோசேப்பு என்ன செய்திருக்கலாம், அழுந்திருக்கலாம். அல்லேலூயா. இது கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே இயேசு என்ன செய்தார், தொங்கினார். அல்லேலூயா. அவர் பெற்ற பாடுகள், அவருடைய கஸ்திகளை நாம் நினைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். Praise the Lord. அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். ஆமென். அதுபோல யோசேப்பு காணப்பட்டார். சொந்த சகோதரர்களால் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய், ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறது போல அவனை பேரம் பேசி விற்று போட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப அவனை வித்த உடனே அவனை ஒட்டகத்து மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்களா, நடத்தியே கூட்டிட்டு போயிருப்பாங்களா? ஆமென். காசு கொடுத்து வாங்கினா அவர்கள் யார்? அடிமைகள். அடிமைகளுக்கு ஒட்டக சவாரி கிடைக்காது. இப்ப ஒட்டகத்திலே கயிறு தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த கயரை யோசேப்புடைய கைகளிலே மாட்டினார். அல்லேலூயா. வஸ்திரம் நல்ல வஸ்திரம் இல்லை. வனாந்தரத்திலே மாத்திரமல்ல, பாலை வனங்களின் வழியாய் அவர்கள் கடந்து போகிற போது ஒட்டகம் எவ்வளவு வேகமாய் கடந்து போகிறதோ அதுபோல கடந்து போகும். கால்களிலே பாதரட்சை இல்லை. சூடு மணல்ல நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இதெல்லாம் தேவன் அனுமதித்த ஒரு பாதை. ஆனால் யோசேப்பு என்ன நினைத்திருப்பார்? எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? ஆண்டவரே, எப்படி ஆகிலும் இந்த இஸ்மவேலருடைய கைகளில் இருந்து என்னை தப்புவியும், நான் இப்படியே என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் ஓடி போகட்டும் என்று கூட அவன் விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருப்பானா இல்லையா? ஆனா நீ சிறைச்சாலையில் இருக்கும் போது அவன் சொல்றான், இவ்விடத்திற்கு வருகிறதற்கு நான் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. நீ பார்வோனிடத்திலே எனக்காக பேசி இந்த காவல் கிடங்கில் இருந்து என்னை தப்புவி. அவன் கெஞ்சுகிறான், மனுஷனுடைய உதவியை தேடுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அந்த நேரமும் கர்த்தருடைய வேலை இல்லை. அல்லேலூயா. ஆனா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் இல்லை, தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னபோது இயேசு என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை, எனக்கும் உங்களுக்கும் என்ன? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கல்யாண தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு இன்னும் என்ன வரல? வேலை வரவில்லை. நம்பினான் பானபாத்திரக்காரனை. ஆனால் பானபாத்திரக்காரனோ யோசேப்பை மறந்து போனான். யார் மறந்து போனா? யாரால் நன்மை பெற்றானோ நன்மையை பெற்றவன் நன்மை செய்தவனை நினைக்கவில்லை. இந்த உலகம் ஒரு நன்றி கெட்ட உலகம். நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்கிறதில்லை? நடந்து கொள்கிறது இல்லை. எதிர்த்து நிற்கிறவர்களாய், விரோதிக்கிறவர்களாய், பகைக்கிறவர்களாய் காணப்படுவார்கள்.
ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். Praise the Lord. அப்படி நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். இதை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேருக்கு இருதயம் உண்டு? Praise the Lord. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா? Praise the Lord. உங்களை நிந்திக்கும் போது அவனுக்கு ஒரு சாவு வராதா? அவனுக்கு மரணம் வராதா? இன்னும் நல்லா கெளுறு மாதிரி எப்படி இருக்கான்? நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கான். அவன் பிள்ளைகளை பாரு, கொளுத்த கன்றுகளை போல திரிகிறார்கள். ஆமென். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே காரணராய் இருக்கக்கூடிய அந்த மற்றவர்களுக்கு இந்த விதமான சம்பவங்கள் நேரிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், அவனுடைய மனைவி விதவையாக கடவர், அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவர், அவன் பிள்ளைகள் தெருவிலே வீதியிலே பிச்சை எடுத்து திரிவார்களாக. சொல்லிட்டு சொல்றாங்க, கடைசியா வரும்போது என்னை பகைக்கிறவர்களுக்கு இவ்விதமான காரியங்கள் நடைபெறும். ஆமென். நமக்கு ரோகமா ஒருத்தர் பேசிட்டான், சண்டை போட்டுட்டான்னா ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறாரா? தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனுக்கு விரோதமாய் வருகிறதா? அவன் சாக மாட்டானா என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தர் பார்க்கிறது என்ன? அவன் மனம் திரும்ப மாட்டானா? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? அவனுக்காகவும் நான் இரத்தத்தை சிந்திருக்கிறேன், அவனுக்காக என் ஜீவனையும் நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் அப்படி பார்க்கிறார். நம்முடைய பார்வை வேறு, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. உன் சத்துரு இடரும் போது நீ என்ன செய்யாதே, உன் இருதயத்தில் சந்தோஷப்படாதே, களி கூறாதே. அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? பொல்லாப்பாய் இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. அவன் சாகணும், சாக மாட்டேங்கிறான், கொழுத்து இருக்கான், பண திமிரு, செல்வாக்கு எல்லாம் இருக்கே, கர்த்தர் இவனை நியாயம் தீர்க்கலையே, இவனுக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பு கர்த்தர் செய்யலையே என்றுதான் நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுங்க, எதிர்பார்க்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சவுல் செய்த கொடுமைக்கு மேல வேறொருவன் இந்த உலகத்துல வரணுமா? சேவானை கல்லெறிந்து கொள்ளுகிறதற்கு சவுலும் என்ன செய்தான்? சம்மதித்திருந்தான். சேவானுடைய வஸ்திரங்களை உரிந்து அதை சுருட்டி சவுளுடைய பாதத்துக்கு நேராக என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். அவனுடைய மரணத்திற்கும் அவன் சம்மதித்தான். ஆமென். அப்படிப்பட்ட கொலைக்காரனாகிய சவுலை கர்த்தர் சந்திக்கவில்லையா? மனம் திரும்பவில்லையா? Praise the Lord. Praise the Lord. பாருங்க, இப்போ இவனை போத்திபாருக்கு கை மாத்திட்டார். இஸ்மவேலர்கள் என்ன செய்தார்கள்? போத்திபாருடைய கைக்கு கை மாத்தினார். கை மாத்தின உடனே இப்போ போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது போத்திபார் ஒன்று கண்டுபிடித்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறதையும் அவன் நிமித்தம் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் அவன் அறிந்து விசாரணைக்காரனாய் போத்திபார் தன் வீட்டிலே அவனை உயர்த்தினார். அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். இப்ப அவனுக்கு ஓரளவு சமாதானம், அங்கும் இங்கும் அறையாதபடி, உயிருக்கு ஆபத்து இல்லாதபடி, ஏதோ ஒரு வீட்டிலே வீட்டு விசாரணைக்காரனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் அப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? பெருமூச்சு விட்டுருக்கலாம். பெருமூச்சு விட்டு கொஞ்ச காலம் ஆச்சு. அவனுக்கு விரோதமாய் ஒரு விசாரிச்சு என்ன செய்தான்? எழும்பினான். அல்லேலூயா. அங்கே மனைவியை தூண்டிவிட்டார். இப்பொழுது யோசேப்பின் மேல் கண் போட்டு அவன் மேல் கைப்பிடித்து அவனை இழுக்கும் போது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது
எப்படி இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லாதே. நீ ஒரு அடிமைங்கிறத மறந்துட்டு இப்ப எப்படி வர்றான்? இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. உன்னை தவிர வீட்டு எஜமான் எல்லாவற்றையும் என் கையில் தந்திருக்கிறார். ஆனால் அவனை பலவந்தப்படுத்தின போது அவன் தன் வஸ்திரத்தை விட்டு அவன் ஓடி போனான். வஸ்திரம் இப்போது அவனுக்கு விரோதமாய் சாட்சியாய் காணப்பட்டது. இதை போத்திபார் பகிரங்கப்படுத்தல, யார்ட்டையும் சொல்லல. தன் அரண்மனையில் இருக்கிறதான அந்த சிறைச்சாலையிலே யோசேப்பை கொண்டு போய் என்ன செய்தார்? அங்கே வைத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படி வைக்கும் போது அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். ஆண்டவரே, நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, என்னை தூக்கி எங்கே போட்டார்கள்? சிறைச்சாலையிலே போட்டார்கள். இயேசுவை பிடித்து கொண்டு போன போது பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே இருந்ததான ஒரு பெரிய ஆழமான ஒரு குழி, அதிலே இயேசுவை தள்ளினார்கள். ராம் முழுவதும் அவரை துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு பாவமும் செய்யாத யோசேப்பு சிறைச்சாலையிலே அங்கே இருக்கிறார். அதில் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்து, சிறைச்சாலைக்காரன் அவனை அங்கே இருக்கிற கைதிகளுக்கு தலைமையான ஒரு தலைவர் போஸ்டை யாருக்கு கொடுத்தாங்க? யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்று கர்த்தர் ஒன்றை கொடுத்தால் அதை எடுத்துக்கொள்கிற தேவன் அல்ல. அவன் எங்கே எல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை தலைமைத்துவத்திலேயே வைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அவனை சிறுமைப்படுத்துகிறது இல்லை, அவனை குறைக்கிறதுக்கு அல்ல. பிரைஸ் தி லார்ட். எங்கு போனாலும் அவன் ஒரு லீடராய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தினார்னா மறுபடியும் மேலே இருந்து கீழே தள்ளுகிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு எவ்வளவேனும் தகுதி இல்லை. ஆனால் கர்த்தர் தகுதிப்படுத்தி அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உட்கார வைக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒருவனை உட்கார வைத்தால் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளுவது இல்லை. மேன்மைப்படுத்தின கர்த்தர் ஒரு நாள் அவனுடைய பதவியிலிருந்து கீழே இறக்குகிற தேவன் அல்ல. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மேன்மைப்படுத்துவார். நிந்தனைக்காரர்களுக்கு முன்பதாக, சுகஜீவிகளுக்கு முன்பதாக, தூஷிக்கிறவர்களுக்கு முன்பதாக, பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, பிரைஸ் தி லார்ட், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருந்தாலும் இவர்கள் யாரோடு கூட இருந்தவர்கள்? இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்ற சாட்சியை அப்போஸ்தலர்கள் பெற்றார்கள். ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை உயர்த்தி பார்ப்பாரா, தாழ்த்தி பார்ப்பாரா? நம்மளை மேன்மைப்படுத்தி பார்ப்பார். யோசுவாவை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், ஏற்ற காலம் வந்தது, கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார், உன் தலையை உயர்த்துவார். ஆமென்.
ஆனால் இவன் கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடாதபடி மனுஷனை சார்ந்திருந்தான். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தான். நீ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சேன்னா உன் பீரியட இன்னும் எத்தனை வருஷம் கூட்டு வரும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான். மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு. உன்னை உண்டாக்கினவரை நம்பு, உன்னை சிருஷ்டித்தவரை நீ நம்பு. மாம்சமானவனை நீ என்ன செய்ய வேண்டாம், நம்ப வேண்டாம். அவர் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் ஆசை வார்த்தை காமிக்கலாம். ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் போக்கிடுவான். ரொம்ப கவனமாக இருக்காங்க. சக்கரவாக்கு பேசுறவங்க ஒரு நாள் அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். 2 வருஷம் கழித்து பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் கர்த்தர் பார்வோனுக்கு கொடுத்த சொப்பனம். அதை கண்டு அவன் கலங்கினான். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் கூடாதிருந்தது. ஆமென். அப்போ ஜோசியர் மாத்திரமல்ல, குறி சொல்லுகிறார், ஞானிகள் எல்லாரையும் வரவழைத்தார். நல்ல வேலை நேபுகாத் நேச்சார் மாதிரி இராதபடி இவன் தன்னுடைய சொப்பனத்தை எடுத்து சொன்னான். சொப்பனத்தை எடுத்து சொன்ன போது அவர்களால் அதை என்ன செய்ய முடியவில்லை, அதன் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. அப்போ தேவ ஆவி பெற்ற ஒரு மனுஷன் தான் என்ன செய்ய முடியும், இப்படிப்பட்ட காரியங்களை ரகசியங்களை சொல்ல முடியும். அப்போதுதான் பானபாத்திரக்காரன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவே, நான் செய்த தப்பிதம் இன்றைக்கு தான் எனக்கு அது தெரிய வந்தது. நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது எனக்கு ஒருவன் சொப்பனத்தை குறித்து அதை அர்த்தத்தை சொன்னான். அதன்படி எனக்கு நடந்தது. இப்போது அவன் சிறைச்சாலையிலே, போத்திபாருடைய அரண்மனையிலே வைக்கப்பட்டதான சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான் என்று சொன்னபோது பார்வோன் சொன்னான், அவனை உடனே என்னச்சை அழைத்து கொண்டு வா. அவனை பார்க்க தாடி எங்கேயும் சுத்தம் இல்லாம சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு நல்ல சவரம் பண்ணி நல்ல வஸ்திரத்தை உடுத்தி இப்பொழுது ராஜகுமாரனை போல கர்த்தர் யோசேப்பை உண்டாக்கி கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினார். பார்வோன் சொல்லுகிறான், நான் சொப்பனம் கண்டேன், ஒருவனும் என்ன செய்ய முடியல, இதன் அர்த்தத்தை சொல்ல முடியல. நீ அதை குறித்து சொல்வாய் என்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்னபோது உடனே அவன் சொல்லுகிறான், ராஜாவுக்கு பார்வோனுக்கு மங்களகரமான செய்தியை கர்த்தர் கொடுப்பாரா. தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து என்ன வரணும், வாயிலிருந்து என்ன வரணும், ஆசீர்வாதமான வார்த்தை வரணும். ஆமென். அல்லேலூயா. சொன்ன போது சொப்பனத்தை அவன் சொல்ல அதன் அர்த்தத்தையும் அவன் எடுத்து சொன்னான். அப்போதுதான் பார்வோன் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உன்னை போல வேற ஒருவனும் இல்லை. ஆகவே எகிப்து தேசத்தை விசாரிக்க நீதான் என்ன செய்ய வேண்டும், இந்த பொறுப்பில் இருக்கிறேன். பேருக்கு நான் ராஜாவாய் இருப்பேன், நீ எனக்கு அடுத்த ஸ்தானத்திலே நீ இருப்பாய் என்று பார்வோன் சொன்னான். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும்படி வச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் கூடும். உடைய உபத்திரவ காலங்கள் முடிந்து போ. உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்களை மாற்றுகிறவர். நீயோ அழுது புலம்புவாய், உலகமோ உன்னை பார்த்து சந்தோஷிக்கும். ஆகிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய். அல்லேலூயா. யூதருக்கு துக்கமும்
வேதனையும் கர்த்தர் மாற்றி களிப்பும் சந்தோஷத்தையும் கர்த்தர் யூதருக்கு கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. யூதருடைய காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆனா எல்லாருடைய நினைவு என்ன? நாம் எல்லாரும் சங்கரிக்கப்படுவோம். ஒரே நாளிலே எல்லாரும் செத்து போவோம் என்கிறதான எண்ணம் இருந்தது. ஆனால் கர்த்தர் யூதருடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தம்முடைய தீர்மானத்தின்படி அன்றியும் அவர் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அப்படின்னு விசுவாசிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களா? அசப்பான மாறாவை கர்த்தர் தித்திப்பாய் மாற்றி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். நாம் ஆராதிக்கிறது, நாம் தொழுது கொள்ளுகிறது, நம்முடைய வாழ்க்கையில கசப்பை மாற்றுகிறது. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறது, இருக்கிறவைகளை பெருக பண்ணுகிற தேவன். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே தம்முடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? நிறைவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருப்போமானால் ஒரு நாளும் ஒரு காலம் நாம் சோர்ந்து போவது இல்லை. கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தின்படி தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். கண்ட சொப்பனம் நிறைவேறியதா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்புன்னு தெரிஞ்சு சொன்னாங்களா? யோசேப்புன்னு தெரியாம சொன்னாங்களா? இந்த வசனம் யோசேப்புன்னு தெரிஞ்சு காலில் விழுந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 43:26 யோசேப்பு வீட்டிற்கு வந்தபோது காணிக்கையை வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை என்ன செய்தார்கள்? தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள். ஆனால் யோசேப்பு என்று தெரியாது. தூபாசி என்று சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ், அந்த மொழியில பேசினதுனால அவனை யார் என்று என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இஸ்ரவேலர்கள் பேசக்கூடிய மொழி என்ன மொழி? சும்மா கதவுடு Aramaic. The language name என்ன? Aramaic. Hebrew, Latin அப்படிலாம் பேசக்கூடாது. என்னது? Aramaic. Arabic இல்ல, மிக். Praise the Lord. அப்போ இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்து 44:14. யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அதுவரைக்கும் இருந்தான். ஏன்னு கேட்டா இவனுடைய பானபாத்திரத்தை பென்னியமீனுடைய சாக்குல வச்சு அனுப்பிட்டான். அதிகாலங்க வச்சுட்டேன். வேலைக்காரனை அனுப்புனான். எல்லா சாக்கையும் ஓபன் பண்ணுன்னா
என்னுடைய அதிபதிக்கு அவருக்கு வந்து ஞான திருஷ்டி வரம் உண்டு. ஞான திருஷ்டி வரத்துலேயே அங்கே கொடுத்து அனுப்புனா இல்லை, அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் தெரியாம காசையும் வச்சான், பணத்தையும் போட்டு பென்யமீனுடைய சாக்கில் மாத்திரம் யோசேப்புடைய பான பாத்திரத்தை என்ன செய்தார், வச்சு விட்டார். உடனே அவர்கள் பயந்து நடுங்கினார். வாசிமா அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார். தரையிலே விழுந்து யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போல் ஒத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியானால் காரியம் தெரிய வரும் என்று. காரியம் என்ன செய்யும்? ஞான திருஷ்டிக்காரர். அவங்க பயந்து நடுங்கி, அவ்வளவுதான். இன்னைக்கு பென்யமீன் க்ளோஸ், யூதா கிட்டுன்னு கலங்கி போய் நிற்கிறான். ஏன்னா தம்பிக்காக ஜவாப் வாங்கிட்டு என்ன செய்தான், கூட்டிட்டு வந்தான். இல்லாவிட்டால் என் 2 பிள்ளைகளையும் கொன்று போடும், நானும் என் குடும்பமும் எப்போதும் உமக்கு அடிமைகள் என்று தகப்பன் தான் சொல்லிட்டு வந்தேன். பென்யமீனை கூட்டிட்டு வந்தான். ஆனா இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல, காலில் விழுந்தார். அல்லேலூயா. வாசிமா, காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்களா என்றான். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன இப்ப பரிந்து பேசுகிறோம், கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்பவும் அவன் யோசேப்பு தான் என்று அறியவில்லை. அல்லேலூயா. வாசியுங்கள். நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை நாங்கள் விளங்க பண்ணுவோம். அடியாருடைய அக்கிரமத்தை தேவன் என்ன செய்வாராக, விளங்க பண்ணுவாராக. நாங்களும் என்ன செய்தவர்கள், ஆண்டவருக்கு அடிமைகள் என்றார்கள். ஆமென். அப்பவும் யோசேப்பு தான் தெரியாது. ஆனால் 45ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு என்ன செய்தான், அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் பயந்தவங்க தான். இப்போ எங்க இருக்கான், இருக்கு தேசத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். இவன் என்னமாவது நமக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதை சாகும் முன் தகப்பனா சொல்லிட்டு இறந்தார். ஆகவே நாங்கள் உமக்கு அடிமைகள். இப்பதான் அதை கண்ட சொப்பனம் நிறைவேறிச்சு. கீழே வாசிங்க. 19. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் என்ன தேவனா. காலில் விழுந்தான். இங்க விழுந்தான், காலில் விழுந்து ஊந்து. எல்லாரும் என்ன செய்தார்கள், பணிந்து கொண்டார். உடனே அவங்க எந்திரிப்பா, நான் என்ன கடவுளா, நான் என்ன தேவனா? அவர்களை எழும்ப சொல்லி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி நன்மையாக முடிய பண்ணினார். பயப்படாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன். நீ எந்த தம்பி எந்த அண்ணன் பிள்ளைகளை பராமரிக்குது? மச்சான்கிட்ட போய் என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்ன மச்சான் உடனே தலை தெரிச்சு ஓடி வந்துடுறாரா? ஆனா இவன் நல்ல சகோதரன், தேவனுக்கு பயந்தவன், கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறபடியினாலே நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வேன், பராமரிப்பேன். பட்சமாய் பேசினான்.
அவன் தகப்பன் குடும்பத்தாரும் ஆ. எகிப்திலே குடியிருந்தார்கள். ம். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களோடு கூட எப்படி பேசினா? பட்சமாய் பேசி. ஆமென். நீங்கள் நானும் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது எப்படி பேசணும்? பட்சமாய் பேசணும், அன்பாய் பேசணும். நான் உங்களை பராமரிப்பேன், என்னுடைய கையின் கீழ் நான் உங்களை வைத்து உங்களை நான் பராமரிப்பேன், பாதுகாப்பேன், உங்களை போஷிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ கலெக்டரா இருந்தாங்கன்னா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். Praise the Lord. முதியோர் பணம் இல்லை அப்படின்னா ஒரு சீட்டு எழுதி கொடுத்துட்டு நம்ம சபையில் உள்ள ஆள் கஷ்டப்படுறாங்க, இவருக்கு ஒரு முதியோர் பணத்துக்கு என்னச்சு அப்படின்னு சொன்னோம்னா, சரிங்கண்ணா செஞ்சிடுறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். Praise the Lord. இப்போ இந்த 11 பேரும் பாக்கியம் பண்ணினவர்கள். இவர்களுக்கு எகிப்து தேசத்திலே கோசேன் என்கிற நாட்டை என்ன செய்தான்? ஒதுக்கினான். இவர்கள் அங்கே பழுகி பெருகி வாழ்ந்து சுகித்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்ய. ஆமென். அதிகாரம் நினைவு. நெகேமியாவின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். நெகேமியா, எஸ்ரா நெகேமியா, கடைசி அதிகாரம் கடைசி வசனம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் மன்னிக்கணும். எஸ்தரின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜாவுக்கு இரண்டாவதவனாய் இருந்தான். அவன் யூதருக்கு பெரியவனும் தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். அடுத்து தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார் தன் ஜாதியை சொன்னா போதும், ஜாதியை சொன்னா போதும், அவனுக்கு அந்த ஜாதி பெருமை. தன் குலத்தார் அனைவருக்கும் பேசுகிறவனுமாயிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நமக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், சபை விசுவாசிகள், இவர்களுக்கு என்ன செய்ய பழகணும்? நன்மை செய்யும். என்ன செய்யணும்? நன்மை செய்யறதுக்காக தீமையில கொண்டு போய் விட்டுறக்கூடாது. சிலர் நன்மை செய்யணும்னு நினைச்சு செய்வாங்க, ஆனா அது எங்கிட்டு போய் விழுந்துடும்? தீமையாய் முடி. ஆனால் இங்க யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என்னை குழியில போட்டது, என்னை வித்தது, என்னை கொண்டு போய் சிறைச்சாலையில வைத்தது நன்மை. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் மேற்படி உள்ளதான ஆசீர்வாதத்துக்கு இவைகள் படிகளாய் காணப்படும். சோதனையை கண்டு என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல மத்தியான வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நாங்கள் நடக்கிறது என்று நாங்கள் நினைக்க, நம்ப,
உம்மை விசுவாசிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே நாமத்தை சோதரி, கர்த்தரை சோதரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord.